குந்தவையும் வானதியும் அனிருத்தருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோழ நாட்டுல புயல் அடிச்சத பத்தியும், அதுக்கான நிவாரண உதவிகள் என்னென்ன செய்யலாங்கிறத பத்தியும் பேசுறதுக்காக குந்தவை வந்திருக்கிறா. அப்போ ஊமை ராணிய தஞ்சைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் எடுத்த திட்டத்த பத்தியும், அந்த திட்டம் கடைசி நேரத்துல எப்படி மாறி போச்சுங்கிறத பத்தியும் அனிருத்தர் சொல்றாரு. அத கேட்டு ஆச்சரியப்பட்ட குந்தவை, எப்படியாவது ஊமை ராணிய அங்க கொண்டு வரணும் அப்படின்னு வற்புறுத்துறா. ஊமை ராணிய கூட்டிட்டு வர்றதுக்காக பூங்குழலியையும், திருமலையையும் அனுப்பி வைக்கிறா. அந்த சமயத்துல குந்தவையும், முதல் மந்திரி அனிருத்தரும் ஊமை ராணிய பத்திய தகவல்கள பேசிட்டு இருக்காங்க. இதத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்த கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 25 அத்தியாயங்கள கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 26 வீதியில் குழப்பம். குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானதியும் விம்மத் தொடங்கினாள். உலகத்தில் எத்தனையோ இன்பத் துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் அப்போது இழகியது. தாயே, சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவன் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை நான் தீர்த்து கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை என்றார். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்து விட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும். அதை சொல்வதற்காகவே தங்களிடம் வந்தேன். எப்படியாவது என் பெரிய அன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளவும் வந்தேன். ஆனால் தாங்களே அதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்றாள் இளைய பிராட்டி. ஆமம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விவரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்பச் செய்வது? அதற்காகவே அந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்லலாம் என்று எண்ணியிருந்தேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டுமல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கை தீவுக்கு சென்றிருந்தேன். ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்கு போனேன் என்று பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபிப்பதற்காகவேனும் மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்றார் அனிருத்தர். ஐயா, அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம். முன்னால் தெரிவித்து விட்டுத்தான் அவர்களை பார்க்க செய்ய வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. ஆமாம், அவ்வாறுதான் நானும் உத்தேசித்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மந்தாகினி தேவி வந்து சேர்ந்ததும் போய் சொல்லலாம் என்று நினைத்தேன். இன்று காலை அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன். அதற்குள் தியாக விடங்கரின் மகள் நடுவில் தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டாள். அந்த பொல்லாத பெண்ணுக்கு ஒரு நாள் தகுந்த தண்டனை விதிப்பேன் என்றார் முதல் மந்திரி. ஐயோ, அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள் ஐயா. அவள் நல்ல பெண்ணோ பொல்லாத பெண்ணோ நான் அறியேன். ஆனால் அருள்மொழியை கடலில் முழுகி போகாமல் காப்பாற்றியவள் பூங்குழலிதான். கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லுங்கள் தாயே. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பகவான் காப்பாற்றினார். அவருடைய அருள் இல்லாவிட்டால் இந்த சிறு பெண்ணால் என்ன செய்துவிட முடியும் என்று முதல் மந்திரி கேட்டார். இறைவனின் அருளின்றி எதுவும் நடக்காதுதான். ஆனால் இறைவனுடைய சக்தியும் மனிதர்கள் மூலமாகத்தானே இயங்க வேண்டும். பூங்குழலியை மறுபடியும் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்ப எண்ணி இருக்கிறேன் ஐயா. அல்லது தாங்கள் வேறு விதமாக எண்ணினால், பகிரங்கமாகவே அருள்மொழியை இங்கு வரச் செய்யலாம் என்று கருதினால். இல்லை தாயே, இல்லை. சிம்மாசனம் என்பது யாருக்கு என்று நிச்சயமாகும் வரைக்கும் அருள்மொழிவர்மனை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தங்கள் தந்தையை இன்றைக்கு முடிவாக கேட்டுவிட எண்ணியிருக்கிறேன். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதாயிருந்தால் தங்கள் தம்பியை மறுபடியும் ஈழ நாட்டுக்கு அனுப்பி விடுவது நல்லது. அருள்மொழிவர்மர் இங்கு இருக்கும்போது மதுராந்தகருக்கு மகுடம் சூட சோழ நாட்டு மக்கள் ஒரு நாளும் உடன்பட மாட்டார்கள். சோழ நாடு பெரும் ரணகளமாகும். சோழ நாட்டின் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும். ஐயா, அப்படியானால் பூங்குழலியையும் சேந்தன் அமுதனையும் மறுபடி நாகைப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா என்று கேட்டாள் குந்தவை. அதுதான் நல்லது. சக்கரவர்த்தி விரும்பினால்
ஒரு முறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம். ஆமாம், மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒரு முறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதி அடையும் என்றாள் குந்தவை. அப்படியானால் பெரிய இளவரசரை பற்றி தங்கள் தந்தைக்கு எவ்வித கவலையும் இல்லை அல்லவா என்று கேட்டார் முதல் மந்திரி. இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம் விளைவிக்க கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா என்று கேட்டாள் குந்தவை. எனக்கு என்னவோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை. போர்க்களத்தில் பெரிய இளவரசர் அசகாய சூரர்தான். ஆனால் மற்ற இடங்களில் அவரை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் கஷ்டமல்ல. பழுவேட்டரையர்கள் அவரை விரோதிக்கிறார்கள். பழுவூர் இளையராணி அவருக்கு எதிராக ஏதோ பயங்கரமான ரகசிய சூழ்ச்சி செய்து வருகிறாள். இந்த 2 செய்திகளையும் கரிகாலருக்கு என் சீடன் மூலம் சொல்லி அனுப்பினேன். ஆனாலும் பலனில்லை. தஞ்சாவூருக்கு எவ்வளவு சொல்லியும் வர மறுத்தவர் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போயிருக்கிறார். ஐயா, பழுவூர் இளையராணி எங்கள் சகோதரியா இருக்கக்கூடும் என்று நான் என் தமையனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். அருகிலிருந்து காப்பாற்றும்படியும் வானர் குலத்து வீரருக்கு சொல்லி அனுப்பினேன். ஆஹா, வல்லவரையர் மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தால் நாகப்பட்டினத்திற்கு அனுப்பியிருக்கலாம் என்றாள் குந்தவை. குந்தவை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூங்குழலி உள்ளே பிரவேசித்தாள். அவள் தனியாக வந்ததைக் கண்டு 3 பேரும் சிறிது துணுக்குற்றார்கள். கரையர் மகளே, உன் அத்தையை எங்கே, திருமலையை எங்கே என்று முதல் மந்திரி பரபரப்புடன் கேட்டார். ஐயா, என் கர்வம் பங்கமுற்றது. நான் சொல்லி போனபடி அத்தையை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. என்ன, நீங்கள் போவதற்குள்ளேயே காணோமா, அல்லது வருவதற்கு மறுத்து விட்டாளா என்று கேட்டார் முதல் மந்திரி. இல்லை ஐயா, கோட்டைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டோம். அதற்கு பிறகுதான் ஜனக்கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமல் போய்விட்டார் என்றாள் பூங்குழலி. பிறகு அந்த சம்பவம் பற்றிய பின்வரும் விவரங்களை கூறினாள். மந்தாகினி தேவி நல்ல வேளையாக சேந்தன் அமுதன் வீட்டிலேயேதான் இருந்தாள். நேற்றிரவு அடித்த புயலில் அமுதனுடைய வீடு சின்னாபின்னம் அடைந்திருந்தது. தோட்டத்தில் இருந்த மரம் ஒன்று வீட்டு கூரை மேலேயே விழுந்திருந்தது. சேந்தன் அமுதனோ முதலாவது நாள் இரவு மழையில் நனைந்த காரணத்தினால் கடும் ஜுரம் வந்து படுத்து பிதற்றிக் கொண்டிருந்தான். 2 சகோதரிகளும் விழுந்த மரங்களை அகற்றி வீட்டை சரிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். பூங்குழலியை கண்டதும் மந்தாகினி மகிழ்ச்சி அடைந்தாள். திருமலையை கண்டு கொஞ்சம் தயங்கினாள். அவன் நம்மை சேர்ந்தவன் என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியம் அடைந்தாள். வழியில் பூங்குழலியும் திருமலையும் ஊமைராணியிடம் என்ன சொல்லுவது, எவ்வாறு சொன்னால் அவள் தயங்காமல் தங்களுடன் வருவாள் என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள். அந்தப்படியே பூங்குழலி அத்தையிடம் கூறினாள். சக்கரவர்த்தி நோய்பட்டு படுத்த படுக்கையாய் இருப்பதாகவும், எந்த நேரத்திலும் இந்த மண்ணுலகை விட்டு போய்விடலாம் என்றும், அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன்னால் ஊமை ராணியை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றும், ஊமை ராணியை அவர் இத்தனை காலமாகியும் மறக்கவில்லை என்றும், அவளை பார்த்தால் ஒருவேளை புதிய பலம் பெற்று இன்னும் சில காலம் அவர் உயிர் வாழக்கூடும் என்றும் சமிக்கை பாஷையில் பூங்குழலி தெரியப்படுத்தினாள். அத்தோடு சக்கரவர்த்தியின் அருமை புதல்வி குந்தவை தேவி ஊமை ராணியை தன் தந்தையிடம் அழைத்து போவதற்காக முதல் மந்திரியின் வீட்டில் காத்திருப்பதாகவும் தெரியப்படுத்தினாள். இதையெல்லாம் ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும் திருமலையுடனும் புறப்பட்டு வர இசைந்தாள். கோட்டை வாசலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது சக்கரவர்த்தியின் வேளக்கார படையினர் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகட்டும் என்று 3 பேரும் ஒதுங்கி நின்றார்கள். வேளக்கார படையை மந்தாகினி கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திருமலை, இந்த கூட்டத்தோடு நாம் போக வேண்டாம். முதல் மந்திரியின் அரண்மனைக்கு போக பிரத்யேகமான சுரங்க வழி இருக்கிறது, அதன் வழியாக போகலாம் என்றான். இதை பற்றி பூங்குழலி அவருடைய அத்தைக்கு சொல்ல பிரயத்தனப்பட்டாள். ஓமிராணி அதை கவனிக்காமல் கோட்டைக்கு போகும் கூட்டத்தோடு சேர்ந்து போக தொடங்கினாள். திருமலையும் பூங்குழலியும் பின்னால் சென்றார்கள். கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் திருமலை வேறு தனி வழியாக போகலாம் என்று சொன்னதை பூங்குழலியின் அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன் கலந்தே சென்றாள். கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இந்த மாதிரி செய்வதைக் கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பாய் இருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாளை பார்த்தால் பழுவூர் இளையராணியின் ஜாடையாக இருக்கிறதே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது. அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள். அப்போது வேளக்கார படையில் ஒருவன், அம்மா, நீ யார்? உன்னை யார் தொந்தரவு செய்தார்கள்? சொல், அவனை இங்கேயே தூக்கில் போட்டு விடுகிறோம்
என்று கேட்டான். ஊமை ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள். இதற்குள் ஒருவன், இவளை பார்த்தால் பழுவூர் ராணி ஜாடையாக இல்லையா என்று கேட்டான். இன்னொருவன், அப்படித்தான் இருக்க வேண்டும், அதனாலே தான் இவ்வளவு கர்வமாயிருக்கிறாள் என்றான். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடித்த கூட்டம் என்றான் இன்னொருவன். அவன் இப்படி கூறியதும் இன்னொரு சாரார் அவனுடன் சண்டை பிடிக்க தொடங்கினார்கள். அப்போது, பழுவூர் வள்ளல்கள் வாழ்க, மூன்று உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, கொடும்பாளூர் வேளார் வாழ்க, திருக்கோவலூர் மலையமான் வாழ்க என்று அடுக்கடுக்காக கோஷங்கள் எழுந்தன. அந்த சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரே குதிரை மீது அங்கு வந்தார். பழுவூர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை சொன்னார்கள். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் வீதி ஓரத்தில் ஒதுங்கினார்கள். சுற்றுமுற்றும் கூர்ந்து கவனித்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. காலாந்தக கண்டரும் பழுவூர் வீரர்களும் போன பிறகு பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் நாலாபுரமும் தேடி பார்த்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம், நீ போய் முதல் மந்திரியிடம் சொல்லு என்றான் திருமலை. பூங்குழலி முதல் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலையடைந்தாள். அனிருத்தர் அவ்வளவாக கவலை கொள்ளவில்லை. பார்த்தீர்களா இளவரசி, கலக பிசாசு எப்போது சந்தர்ப்பம் கிட்டும் என்று காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் ராஜ்யம் எங்கும் தீ போல கலவரம் மூண்டுவிடும் என்றார் அவர். தாங்கள் முதல் மந்திரியாய் இருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது. இப்போது என்னுடைய பெரியம்மாவை பற்றி சொல்லுங்கள். நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போலிருக்கிறதே. அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள் குந்தவை. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியில் போக முடியாது. அதற்கு தக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். தேடவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இந்த இடத்தை விட்டு போகவும் மாட்டாள் என்றார் முதல் மந்திரி. அத்தியாயம் 27. பொக்கிஷ நிலவரையில். வேளக்கார படையுடன் தொடர்ந்து கோட்டைக்குள் பிரவேசித்த கூட்டத்தில் மந்தாகினி ரவிதாசன் எனும் சதிகாரனை பார்த்து விட்டாள். ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மந்தாகினி தேவியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்ணிற்கப்படாத ரவிதாசன் மந்தாகினியின் பார்வைக்கு இலக்கானான். வரப்போகும் நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய இயற்கையான உணர்ச்சி அறிவும் மந்தாகினிக்கு இருந்தது. ஆதலினால் ரவிதாசன் ஏதோ தீய காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். குழப்பத்தின் உச்சமான நிலையில் சின்ன பழுவேட்டரையர் குதிரை மேலேறி வந்த சமயத்தில் ஜனக்கூட்டம் சடசடவென்று கலைந்தது. அச்சமயம் ரவிதாசனும் இன்னொரு மனிதனும் சந்து வழியில் அவசரமாக பூந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள். உடனே அந்த திசையை குறிவைத்து அவளும் வேகமாகச் சென்று அதே சந்து வழியில் பிரவேசித்தாள். ஜனக்கூட்டத்தினால் மோதி தள்ளப்பட்ட திருமலையும் பூங்குழலியும் மந்தாகினியை கவனிக்க முடியவில்லை. பிறகு திரும்பி பார்த்தால் அவளை காணவில்லை. ரவிதாசனும் அவனுடன் இருந்த மற்றொருவனான சோமன் சாம்பவனும் அதிவேகமாக சந்து பொந்துகளில் புகுந்து சென்றார்கள். அவர்கள் மந்தாகினி தேவி தங்களை தொடர்ந்து வருவதை அறிந்து கொள்ளவில்லை. கடைசியில் அவர்களுடைய துரித பிரயாணம் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை தோட்டத்தின் பின்னால் மதிலோரத்தில் வந்து நின்றது. புயலினால் வேரோடு பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள். அதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மரத்தின் மீது ஏறி அப்பால் இருந்த தோட்டத்தில் இறங்கினாள். ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையை அணுகினான். உள்ளே பெண்களின் பேச்சு குரல் கேட்டது. ஒரு முறை 2 தாதி பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள். தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடந்ததை பார்த்தார்கள். அப்போது ரவிதாசன் வாயை குவித்து கொண்டு ஆந்தை குரல் போன்ற ஒலியை உண்டாக்கினான். தாதி பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தான். தாதிகளில் ஒருத்தி, பாரடி, பட்டப்பகலில் கோட்டான் கத்துகிறது. நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள். இன்னொருத்தி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள். பழுவூர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். மறுபடியும் ஆந்தையின் குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள். மரத்தின் மறைவிலிருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான். மந்திரவாதி, வந்து விட்டாயா? இளையராணி கூட இங்கே இல்லையே, எதற்காக வந்தாய் என்று கேட்டாள். பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன் என்றான் ரவிதாசன். போன இடத்திலும் நீ ராணியை விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்? யாருக்காவது தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையர் எங்கள் பேரில் சந்தேகம் கொண்டிருக்கிறார்.
என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார். மறுபடியும் அந்த மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றாள் அந்த பெண். அவன் கெட்டான் போ. அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நிலவறையின் சாவி வேண்டும். சீக்கிரம் கொண்டு வந்து கொடு என்றான் ரவிதாசன். ஐயையோ, நான் மாட்டேன் என்றாள் அந்த தாதி பெண். இதோ பார், உன் எஜமானியின் மோதிரம் என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான். சரி, இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடிக்கடி இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுவரை பொறுத்திரு என்று சொல்லிவிட்டு போனாள் அந்த தாதி பெண். ஆகட்டும், எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது. நிறைய கொண்டு வா என்றான் ரவிதாசன். தாதிப்பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து கிடந்த மரம் ஒன்றின் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரவிதாசனும் தாதி பெண்ணும் பேசியது அவளுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் ஏதோ நடக்கப் போகிறதென்று ஊகித்துக் கொண்டாள். வெகு நேரம் கழித்து அந்த தாதி பெண் திரும்பி வந்தாள். ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான். அவள் கொண்டு வந்து கொடுத்த சோற்று மூட்டையையும் சாவி கொத்தையும் வாங்கிக் கொண்டான். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவரைக்கு சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள். ஒரு சாவி, 2 சாவி, 3வது சாவியையும் போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது. நிலவரையின் உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது. ரவிதாசன் தாதி பெண்ணை பார்த்து, அடடா, விளக்கு இல்லாமல் எப்படி போவது? ஒரு விளக்காவது தீவர்த்தியாவது கொண்டு வா என்றான். பட்ட பகலில் தீவர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவேன்? யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள் அந்த தாதி பெண். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை என்றா சொல்கிறாய்? நான் நம்ப மாட்டேன். தீவர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா. இல்லாவிடில் ராத்திரி 12 கொள்ளிவாய் பிசாசுகளை அனுப்பி வைப்பேன் என்றான் ரவிதாசன். ஐயையோ, சும்மா இரு, எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனாள் அந்த தாதி பெண். சரி, நீ வருவதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன் என்றான் ரவிதாசன். தோழி பெண் அரண்மனையை நோக்கி சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். சோமன் சாம்பவனிடம் வந்தான். அவனிடம் சோற்று மூட்டையை கொடுத்து, ஒருவேளை 2-3 நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் இந்த சோற்று மூட்டையை வைத்துக்கொள். வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா. அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வர போயிருக்கிறாள். அதற்குள் நீ நிலவரைக்குள் புகுந்து விட வேண்டும் என்று சொன்னான். இருவரும் துரிதமாக உள்ளே போனார்கள். மந்தாகினியும் அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 27 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.